த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இப்போ நம்ம ஏதாவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு பெரிய தடையா இருக்கிறது விசா வாங்குறதுல தான். எந்த நாட்டுக்கிட்ட பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் இருக்கோ அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு விசா கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படின்னா உலக அளவுல பொருளாதாரத்துல 5வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எல்லா நாட்டுக்கும் போக ஈஸியா விசா கிடைக்கணும் தானே? ஆனா அதுதாங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த வருஷம் இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டுடைய பவர்ஃபுல்னஸ் அப்படின்றது குறைஞ்சு போயிருக்கு. புரியல? இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு முழுசா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா அதை நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கடந்த 20 வருஷமா உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எந்த நாட்டுக்கிட்ட பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில கடந்த வருஷம் 77வது இடத்துல இருந்த இந்தியாவுடைய பாஸ்போர்ட் இந்த வருஷம் சரிஞ்சு 85வது இடத்துக்கு வந்திருக்கு. ஏன் இது நடந்துச்சு, இந்த சரிவுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பாஸ்போர்ட்டுடைய சக்தியை எப்படி இவங்க கண்காணிக்கிறாங்க, எப்படி இவங்க கணிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு சில வழிமுறைகள் அப்படின்றது இருக்கு. முதல் விஷயம் ஸ்ட்ராங் டிப்ளமேட், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாடு மற்ற நாடுகள் கூட எந்த அளவுக்கு நல்லுறவை பேணுறாங்க அப்படின்றது தான். ரெண்டாவது எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வலுவுடன் இருக்கு அப்படின்றத கணக்கில் எடுத்துக்குவாங்க. மூணாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது அந்த நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. நாலாவது அமைதி, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாடு உள்நாட்டு போராலேயோ இல்ல மற்ற நாடுகள் கூட போரால தொடர்ச்சியா ஈடுபட்டுக்கிட்டு அமைதியின்மை நிலவாம இருக்கணும் அப்படின்றது நாலாவது விஷயம். ஐந்தாவது ஸ்டேபிளான கவர்மெண்ட், திடீர்னு ஆட்சி கவிழ்ந்து போயிடுறது, இராணுவ ஆட்சி வர்றது, மக்களாட்சி இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம நிலையான ஒரு அரசாங்கமா இருக்கணும். ஆறாவது குட் ரெப்புடேஷன், அதாவது குறிப்பிட்ட நாட்டுடைய மக்கள் மற்ற நாடுகளுக்கு போகும்போது எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் உட்பட்டு ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா, இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 வகைமுறைகளை இவங்க வகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடிய நாடு சிங்கப்பூர் நாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய 199 நாடுகளுடைய பாஸ்போர்ட்டுடைய தரவரிசை பட்டியல்ல தான் சிங்கப்பூர் முதல் இடத்துல இருக்கிறாங்க. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தரால உலகத்தில் இருக்கக்கூடிய 193 நாடுகள் இல்லாட்டி 193 இடங்களுக்கு விசா இல்லாம போக முடியும் அப்படின்றதுதான் இந்த தரவரிசை பட்டியல்ல சிங்கப்பூர் முதல் இடத்துல இருக்கிறதுக்கான காரணம். நீங்க நினைச்சு பாருங்க, சிங்கப்பூர்ல எக்கனாமிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பா இருக்கு, சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்தவங்க மற்ற நாடுகளுக்கு போகும்பொழுது அந்த சட்டத்திட்டங்களை மதிச்சு ஒழுங்கா நடந்துக்கிறாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறாங்க. இப்படின்னு இவங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை வகைகள்லையும் சிங்கப்பூர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றதுனாலதான் மற்ற நாடுகள் சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இந்த விசா அப்படின்றத இலவசமா அனுமதிக்கிறாங்க. இந்த தரவரிசை பட்டியல்ல சவுத் கொரியா 2வது இடத்துல இருக்கு. சவுத் கொரியா பாஸ்போர்ட்டை ஒருத்தவங்க வச்சிருக்காங்கன்னா 190 இடங்களுக்கு விசா இல்லாம போக முடியும். மூணாவது ஜப்பான், 189 இடங்களுக்கு விசா இல்லாம ஜப்பான்காரங்களால போக முடியும். 4வது இடத்துல 5 நாடுகள் இருக்கு. ஜெர்மனி, இத்தாலி, லக்சம்பர்க், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து. இந்த நாட்டை சேர்ந்தவங்க 188 இடங்களுக்கு போக முடியும். 5வது இடத்துல ஆஸ்திரியா, பெல்ஜியம், டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், அயர்லாந்து, நெதர்லாந்து அப்படின்ற நாடுகள் இருக்கு. 6வது இடத்துல கிரீஸ், ஹங்கேரி, நியூசிலாந்து, நார்வே, போர்ச்சுகல், ஸ்வீடன் அப்படின்னு இந்த தரவரிசை பட்டியல்ல பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறதா பார்க்க முடியுது. இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, உலக வல்லரசான அமெரிக்கா கடந்த 20 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் முதல் 10 இடங்கள்ல இடம் பிடிக்காம போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இடம் 12வது இடம் அப்படின்றதுதான். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 50வது இடத்துல இருக்கிறாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் 60 இடத்துக்கும் தாண்டி தான் இருக்கிறாங்க. சரி, இதுல இந்தியாவுடைய இடம் என்னன்றதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 2024ல 77வது இடத்துல இருந்த இந்தியா 2025வது வருஷம், அதாவது இந்த வருஷம் 85வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. 2024ல இந்தியர்கள் 62 இடங்களுக்கு விசா இல்லாம போகக்கூடிய சூழல்ல இந்த வருஷம் வெறும் 57 இடங்களுக்கு மட்டும்தான் அப்படி போகிறதுக்கான அனுமதி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த விசா கொடுக்கறத வச்சு எப்படி கணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேள்வி எழும்ல. சிம்பிளுங்க, விசா ஃப்ரீ அப்படின்றது இருக்கும்.
எலக்ட்ரானிக் விசா அப்படின்றது இருக்கும், ஆனரபிள் விசா அப்படின்ற சில கேட்டகரிஸ் இருக்கும். இப்படி ஒரு நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு நாட்டால எவ்வளவு சுலபமா விசா கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஸ்ட்ராங் பாஸ்போர்ட் அப்படின்றது இருக்கும். இப்ப இந்தியர்களுக்கு மற்ற நாடுகள் இப்படி விசா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு யுஎஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஆட்கள் இங்கிருந்து ஸ்டூடெண்ட் விசால போவாங்க, இல்ல டூரிஸ்ட் விசால போவாங்க. பட் அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நாடு திரும்பாம இல்லீகலா யூஎஸ்ல செட்டில் ஆயிருவாங்க. இது வெறும் யூஎஸ்ல மட்டும் இல்ல, உலக நாடுகள் பல இடங்கள்லயும் இதை இந்தியர்கள் பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் இந்திய அரசாங்கம் மற்ற நாடுகள் கூட நல்லுறவு பேணுறதுல ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னாலும் கூட உள்நாட்டு அமைதியின்மை, எல்லைப்புறங்கள்ல மற்ற நாடுகள் கூட இருக்கக்கூடிய சச்சரவு, சண்டை, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த தரவரிசை பட்டியலில் இந்தியா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு சைனா கூட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பாகிஸ்தான் கூட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, வங்கதேசத்து கூட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, மியான்மருக்கு கூட நம்ம கூட இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ உள்நாட்டுல மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் ஒருவேளை இந்த பட்டியல்ல இந்தியாவுடைய இடம் அப்படின்றது கொஞ்சம் சரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி, இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய நிலைமை எப்படி இருக்கு? இன்னும் சொல்ல போனா ஸ்ரீலங்கா நம்மளை விட ரொம்பவும் மோசமான நிலைமையில தான் இருக்கிறாங்க. பங்களாதேஷ் 100வது இடத்துல இருக்கிறாங்க. பாகிஸ்தான் கடைசியில இருந்து 6வது இடத்துல இருக்கிறாங்க. உலகத்திலேயே இந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு விசா கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிரமம் அப்படின்னா அது ஆப்கானிஸ்தான் தான். ஆப்கானிஸ்தான் தான் இந்த பட்டியல்ல கடைசி இடத்துலயும் இருக்கு. சோ ஒரு பாஸ்போர்ட் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அந்த நாடு உண்மையாலுமே வளர்ச்சி அடைந்த நாடா, அந்த நாட்டு மக்கள் உண்மையாலுமே மகிழ்ச்சியுடன் இருக்கிறாங்களா, மற்ற நாடுகளுக்கு சட்டவிரோதமா போகாம இருக்கிறத விரும்புறாங்களா, உள்நாட்டுல அமைதி இருக்குதா அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த பாஸ்போர்ட்டுடைய ரேங்கிங்கை வச்சு நம்மளால ஓரளவுக்கு யூகிச்சுக்க முடியும். அந்த வகையில கடந்த காலங்களை ஒப்பிடும் பொழுது இந்தியா இந்த வருஷம் சற்று சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு இல்ல? அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நம்ம மேம்படுத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பொருளாதாரத்துல 5வது இடத்துல இருந்தும் கூட பாஸ்போர்ட் ரேங்கிங்ல நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் கவலையுடன் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அரசாங்கங்கள் இதை பார்ப்பாங்க, வரக்கூடிய நாட்கள்ல இதை மேம்படுத்துறதுக்கான திட்டங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.